இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் எந்த தொழில் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு தெரியாமையே கிடைக்கிற வேலையை பார்த்து சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்கள மைண்ட் டைவர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில விளம்பரங்கள் நிறையா பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அந்த விளம்பரங்களில் என்ன சொல்ல வராங்கன்னா, குறிப்பாக இப்போ இந்த தொழில், அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் முக்கியமாக இந்த கம்ப்யூட்டர் சர்வீஸ் அண்டு லேப்டாப் சர்வீஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொபைல் சர்வீஸ், இதில் பணம் கட்டுங்க, குறிப்பிட்ட நாளுக்குள்ளே நான் இந்த போட்ட பணத்தை நான் எடுத்துட்டேன், அதுக்கப்புறம்லாம் என்னுடைய சம்பாத்தியம் தான் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது, இதை வச்சு நான் சந்தோஷமாக இருக்கேன், இந்த ஃபீல்டை தேர்ந்தெடுங்க, அதாவது இந்த நிறுவனத்தில் நீங்கள் பயின்றுக்கலாம் அப்படின்ற விளம்பரம் இப்போ நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. இது இந்த நிறுவனத்துக்கு மட்டுமா இல்லை எல்லா நிறுவனத்துக்கும் சேர்த்தா அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். எல்லா நிறுவனத்துக்கும் சேர்த்து தான். அதாவது கம்ப்யூட்டர் அண்ட் லேப்டாப் மொபைல் சர்வீஸ் சென்டர் மட்டும் இந்த ஃப்ராடு வேலையை பார்க்கல. இதே மாதிரி நிறையா நிறுவனங்கள் வேறு தொழில் சார்ந்த நிறுவனங்களில் இந்த மாதிரியான ஃப்ராடு வேலையும் ஒரு விளம்பரம் மூலமாக செய்கிறாங்க. ஏன்டா இது ஃப்ராடுன்னு சொல்கிறேன்றதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஒரு மொபைல் டிஸ்பிளே அப்படின்னா அதனுடைய ரேட்டு என்ன பட்ஜெட்டில் இருந்து என்ன பட்ஜெட் வரைக்கும் இருக்குது அப்படின்றது தெரியாமையே நிறையா கஸ்டமர் எனக்கு லோ பட்ஜெட்டில் லோ ப்ரைஸில் தான் எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு வராங்க. அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விளக்கம்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரியான டிஸ்பிளே இந்த அளவுக்கு தான் உழைக்கும், இதனுடைய திக்னஸ்ஸு இதனுடைய குவாலிட்டி இப்படி தான் இருக்கும், ஒரிஜினல் இந்த பட்ஜெட்டு இந்த ப்ரைஸ் வரும், வேலை பார்க்கும்போது தெளிவான வேலை பார்க்கணுன்னா இவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்றத எந்த ஒரு கடையிலையும் மேக்ஸிமம் சொல்கிறது கிடையாது. உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் பண்ணணுமா சார், வாங்க நாங்கள் பண்ணித்தரோன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விளம்பரங்கள் இன்ஸ்டாகிராமு, யூடியூப் வீடியோஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் நிறையா போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த பாருங்கள், இந்த டிஸ்பிளே பின்னாடி பாருங்கள், அதில் எவ்வளோ பட்ஜெட் போட்டிருக்காங்க. 850க்கு மாற்றியிருக்காரு. என்ன காம்ப்ளெக்ஸ் ஓனர் தான், அர்ஜென்ட்டுக்கு மாற்றிருக்காரா என்னன்னு தெரியல. மொபைல் டச்சு இந்த பாருங்கள். இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஸ்பிளே தனியாக பிடிங்கி வந்துருச்சு, மாற்றி இப்போ கொஞ்ச நாள் தான் ஆகுது அப்படின்றாங்க. பட் டிஸ்பிளே தனியாக மேலே வந்திருக்கு. என்னடான்னு ஓப்பன் பண்ணி அவங்களும் பார்த்துட்டு அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. இங்கே பார்த்தா அதில் பேஸ்டிங்கே இல்லை. இதனுடைய விளக்கத்தை நான் சொல்லிடுறேன். ஒரு பொருளில் நம்ம பேஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் பேஸ்டிங் பண்ணணும். இந்த எமர்ஜென்சிக்கு அவசரத்துக்கு சம்பாதிக்கிற பன்னாட பயவில் என்ன பண்ணுறானுங்கன்னா, வாங்கிட்டு ப்ரெஸ்ஸை வச்சு தொடச்சிட்டு அங்கனங்கன்னா 4 டாட்டை வச்சு டிஸ்பிளே வச்சு ரப்பர் பேண்டை போட்டு கொடுத்து விட்றானுங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர் கையில் அது நிற்குமா நிற்காதா, பிடுங்கிருச்சுன்னா அவங்களுடைய செலவு பண்ண காசு வேஸ்ட்டாக போயிருமே, அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. இந்த மாதிரியான தொழிலை பழகி கொடுக்குறவன் எந்த மாதிரியான தொழிலை எடுத்தாலுமே விளங்கவே விளங்காது. ஒரு தொழில் நம்ம சம்பாதிக்கணும்னு எப்பயும் இறங்கக்கூடாது. நம்ம சம்பாதிக்கிற காசு உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும்னு தான் அதில் நம்ம இறங்கணும். ரெண்டாவது மன திருப்தி ஒன்று இருக்கணும். ஒரு பொருளை நம்ம வேலை பார்த்துட்டோம், சார்ஜிங் கனெக்டரோ மைக்கோ ரிங்கரோ ஸ்பீக்கரோ ஒரு டிஸ்பிளேவோ மாற்றுறோன்னா இது கஸ்டமர் கைக்கு போனதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு முதல்ல வரணும். இந்த இடத்த விட்டு கஸ்டமர் போனால் போதும் அப்படின்னு நினச்சி பண்ணுற நிறையா கடைகள் நானும் பார்த்துருக்கேன். ஏகப்பட்ட கடைகளில் 2 பேர் 3 பேர் மாறி மாறி உட்காந்து அந்த வேலையை முழுசாக திருப்தியாக செய்ய தெரியாமல் வேறு இடத்துல கொடுத்து வாங்கி கொண்டு வந்து கமிஷனுக்கு மாற்றுறது, இல்லை கிடைக்கிற ரேட்டுக்கு ரேட்டுக்கு வாங்கிட்டு கஸ்டமர்கிட்ட கூட ரேட்டுக்கு வச்சு கொடுக்குறது, இது நிறையா இடத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ப்ராப்பர் ஒர்க் பண்ணுற நிறையா கடைகளில் பாருங்களேன், ரேட்டை குறைக்க மாட்டாங்க. கூலி இவ்வளவு தான், பொருளோட ரேட்டு இவ்வளவு தான். இதை எப்பயுமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த பொருள் பச்சா தான் அந்த பொருள் நல்லா இருக்கும் அப்படின்றது அங்கே இருக்க வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆனால் பணம் சம்பாதிக்கணுன்ற மைண்டில் நிறைய பேர் அறகுறை வேலையை பழகிக்கிட்டு கஸ்டமர்கிட்ட இருந்து மொபைல் வந்த உடனே அதை கழட்டவும் தெரியாமல் மாட்டவும் தெரியாமல் பிரித்து பிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அதுக்கப்புறம் கொண்டு போய் அதை இன்னொரு கடையில் கொடுத்து அங்கே மாட்டி கொண்டு வந்து இந்த மாதிரியான நிறைய பேரை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ தயவு செய்து சம்பாதிக்கணும்னு எந்த தொழிலும் இறங்காதீங்க. மன திருப்தியோடு அந்த வேலையை பாருங்கள். பணம் சம்பாதிக்கிறது இருக்கட்டும், இல்லைன்னு சொல்லலை. இந்த உட்காந்துருக்கேன் காலையிலேருந்து ஒரு 2 சர்வீஸ் வந்துச்சுனாலும் மனசு திருப்தியாக பண்ணி கொடுக்கணுமே தவிர, பணம் சம்பாதிக்கணும்னு நம்ம ஏமாத்தணும்னு நினச்சோம்னா நம்மளுக்கு மொத்தமாக ஆப்படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் எப்படியாவது சம்பாதிச்ச காசை பத்திரப்படுத்தணும்னு நினச்சி இந்த மாதிரியான தொழில் பழகிக்கிட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் போடுற காசையும் இழந்துருவீங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை இதில் போடலான்னு நினச்சி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் போட்டு பழகிக்கலாம், இதை வச்சு சம்பாதிச்சிக்கலாம்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக அப்படி கிடையாது. எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும், அது கம்பி கட்டுற வேலையாக இருக்கட்டும், இல்லை கட்டடம் கட்டுற வேலையாக இருக்கட்டும், இல்லை இந்த தொழிலாக இருக்கட்டும், இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, உங்களுக்கு மைண்டும் உங்களுடைய செயல்திறமையும் ஒன்றா இருக்கணும். பட்
அது இப்போ நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. ஏதோ வாங்கினோம், மாட்டினோம், கையில் கொடுத்தோம்னு சொல்லிட்டு 10ஓட 11 இந்த தொழிலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஆர்வம், அந்த ஆர்வம் அதில் இருக்கணும். அந்த ஆர்வம் இருக்குது அப்படின்னா அந்த தொழிலை பழகுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அதில் பழகுங்க. இன்னும் நிறைய பேர் ஃப்ரெண்டு அந்த தொழில் பார்க்குறான், நல்லா சம்பாதிக்கிறான் அப்படின்னு நினச்சி இவங்க அந்த தொழிலுக்குள்ளே போகணும்னு நினச்சி நிறைய லாஸ் ஆனவங்களாம் நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு என் கூட இருந்தவங்களே நிறைய பேர் நான் இந்த தொழில் வைக்கிறேன்னு சொல்லி வச்சுட்டு லாஸ் ஆனவங்களாம் இருக்காங்க. என் ஃப்ரெண்டு இன்னொருத்தர் இதே பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கா, அப்படி சர்வீஸ் தான் பண்ணிகிட்ருக்கா, அப்படி நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு. முதல்ல ஒரு தொழிலை தொடங்கணும் அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு கடையில் வேலைக்கு சேர்ந்தோ இல்லை எப்படியாவது பழகிறதுக்கு ஃபஸ்ட்டு போங்க. ஆனால் இந்த ஆன்லைனில் பணம் கட்டிட்டு பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஓகே அது கூட ஏற்றுக்கலான்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த விளம்பரம் பண்ணி கூப்பிட்றான் பார்த்தீங்களா, அதெல்லாம் நிறையா ஃபேக் இருக்குது. நிறையா நிறுவனங்கள் சரியான பாதையில் சர்டிஃபிகேட்டோடு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மாதிரி தேர்ந்தெடுத்து போங்க. சும்மா யூடியூபர்ஸ் எவனாவது ஒருத்தன் வீடியோ போடுறான், ஒரு ஆள் பார்த்துட்டு இங்கே போனீங்கன்னா நல்லாயிருக்கும், அங்கே போனால் நல்லாயிருக்கும், தயவு செய்து போயிடாதீங்க, பணத்தை இழந்துருவீங்க. உங்களுக்கு ஒரு தொழில் முழுசாக முடியணும் அப்படின்னா அந்த தொழிலை பற்றின எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மீதி எக்ஸ்பீரியன்ஸில் தான் கிடைக்கும். ஸோ முன் அனுபவம் இல்லாத யார்கிட்டையும் எந்த ஒரு பழக்கத்தையும் வச்சுக்கிட்டு போய் இந்த நிறுவனத்தில் நம்ம பழகிக்கலான்ட்டு போயிடாதீங்க. நிறையா ஃபேக்காக ஓடிக்கிட்டு இருக்குது. அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் க்ரியேட் பண்ணுறேன். எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்களே ஒரு மொபைலை கழட்டி மாட்டுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும். ஆர்வத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். எந்த தொழிலில் இருக்கோ அந்த தொழிலுக்கு நீங்கள் ஆர்வத்தை, உங்களுடைய ஆர்வத்தை அதில் காட்டுங்க. அடுத்தவன் தொழில் நல்லா இருக்கேன்னு சொல்லி அதில் போய் இறங்காதீங்க. இப்போ நான் இதே தொழில் தான், எனக்கு தெரிஞ்சு 18-20 வருஷமாக இதே பிஸ்னஸ் சர்வீஸில் தான் இருக்கேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஆர்வம், அதனால் இதே ஃபீல்டுலேயே நான் ஓடிட்டுருக்கேன். ஆனால் நிறையா பேர் இதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஃப்ரீ ஹவர் நிறையா இருக்குது, தண்ணி கேன் போடுவோமா அப்படின்னு நினச்சி தண்ணி கேன் போட போவாங்க. இல்லை அப்படி போடுவோம், இப்படி பண்ண ரீசார்ஜை போடுவோம், டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம். அந்த மாதிரி மைண்டு வச்சுக்கிட்டிங்கன்னா பணத்தை நீங்கள் 500 ரூபா சம்பாரிச்சிங்கன்னா 1000 ரூபா உங்களுக்கு லாஸ் ஆகும். எப்போயுமே தொழில் இந்த மைண்டு இங்கே இருந்தால் தான் இந்த மாதிரியான ஸ்க்ரூ டிரைவர், மைல்டு, இதுக்கு என்ன சேரும், இது என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான மைண்டில் தான் இருக்கணும். நீங்கள் இதை விட்டு இன்னொரு பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் சிரமமான விஷயந்தான். கண்டிப்பாக லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பிஸ்னஸ்னாலும் நீட்டாக பக்காவாக பண்ணிட்டு போயிருங்க. சப்போஸ் வேறு ஏதாவது எடுத்து பண்ணணும்னா கடையில் இன்னொரு ஆளை போட்டு அவங்கள அதை பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்திருப்பாங்க, சார் மைக் போச்சு எமர்ஜென்சி மாற்றி கொடுங்கன்னு, நீங்கள் கழட்டிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ ஒருத்தர் வருவாங்க, சார் ரீசார்ஜ் போடுங்க சார்னு வாங்கி நீங்கள் ரீசார்ஜ் போய் போட்டுறதுக்கு நிற்பீங்க. அப்போ இந்த கஸ்டமருங்க நின்றுக்கிட்டே இருப்பாங்க. முதல்ல கஸ்டமரை மதிக்கணும். நம்ம கொடுக்குற வேலையை, நம்ம வாங்குகிற வேலையை நம்ம அவங்ககிட்ட திருப்பி கொடுக்கும் பொழுது பக்காவாக கொடுக்கணும், குறிப்பிட்ட டைமுக்குள்ளே கொடுக்கணும். அவங்க கேட்குற டைமுக்குள்ளே கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த டைமிங்கில் இன்னொரு கஸ்டமர்கிட்ட போய் பேசுகிறது, இன்னொரு கஸ்டமருக்கு வேணுன்றதை நம்ம செய்கிறது, அதெல்லாம் வந்து தொழிலில் சரிப்படாது. சப்போஸ் உங்களுக்கு எமர்ஜென்சி கஸ்டமர் வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு, சார் அவங்க எமர்ஜென்சின்னு சொல்கிறாங்க, ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாமா, கொஞ்சம் கழிச்சு வாங்கிக்கலாமான்னு கேட்டுட்டு நீங்கள் ரெடி பண்ணுறது தான் உங்கள் தொழிலுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை. இல்லை நான் அப்படி தான் பண்ணி கொடுப்பேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு பேசுனீங்கன்னா அது நல்லா இருக்காது. நிறைய இடத்துல அது நடக்குது. ஸோ கஸ்டமரை முதல்ல மதித்து பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஆர்வத்துக்கு ஏற்ற மாதிரியான தொழிலை தேர்ந்தெடுத்துக்கோங்க.